அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் பேசுறார், மத்தியில எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த நிதியும் கொடுக்கல அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இங்க பேசிட்டே இருக்கிற தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அதாவது மத்தியில 16 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சீங்க. 16 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அதுல பாத்தீங்கன்னா விபி சிங் அவர் தலைமையில் இருந்த மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. மரியாதைக்கு தேவகடா அவர்கள் பிரதம மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த அமைச்சரில் இடம்பெற்றிருந்தீங்க. ஐஜே குஜரால் அவருடைய அமைச்சர்களை இடம்பெற்றிருந்தீங்க. அப்புறம் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க, காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தீங்க. இப்படி எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருந்த ஒரே கட்சி திமுக கட்சி. 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது தமிழ்நாட்டை பத்தி ஞாபகம் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த முதலமைச்சர் இன்றைக்கு வீரவசனம் பேசுறார். மத்தியிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று. 1999 இருந்து 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்களே. இப்ப பாரதிய ஜனதா கட்சி தான் ஆண்டது. அப்பெல்லாம் நிதி கேட்டு பெறல, அப்பெல்லாம் திட்டங்களை கேட்டு பெறல. அப்போ ஆட்சி அதிகாரம் மத்தியிலே தேவைப்பட்டது திமுக குடும்பத்துக்கு. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. எல்லா கட்சியிலையும் அமைச்சரவையில் இடம்பெற்று மத்தியில இன்றைய தினம் வேண்டும் என்றே திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியை அன்றாட பேசுகின்ற ஒரு பொருளாக்கி என்ன நியாயம்? சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணும். நீ உண்மையிலேயே நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தா 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றுகின்ற பொழுது தேவையான திட்டங்களை நிதிகளை பெற்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரே கட்சி திமுக கட்சி, திரு கருணாநிதி குடும்பம்.